ஆதிரா, நீயாவது அகிலன் கிட்ட சொல்லலாம்ல. உன்னை மறந்துட்டு இதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு ப்ளீஸ். யாழினி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்கானே. அகிலனும் யாழினியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களா? ஆக்சுவலா இது என்னோட கேம். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல? மா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்களே நியாயமா பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அந்த முடிவை ஏத்துக்கிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஹாப்பியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நடுவுல திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க நிலைமை என்ன? இப்ப நானும் அதே நிலைமையில தாமா இருக்கேன். அம்மா, நீங்க ஏதோ ஒரு நியாயம் சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன அகிலன் கேப்பாமா? ப்ளீஸ்மா, அவன் கிட்ட நீங்களாவது என் காதல ஏத்துக்க சொல்லி புரிய வைங்கம்மா. யாழினி சொல்றதுலாம் உண்மைதாம்மா. ஆனா இப்ப என் மனசுல யாழினி இல்லம்மா. நான் ஆதிராவை தான் முழுசா காதலிக்கிறேன். அவளைதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா, ஆதிரா இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாதுமா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் உயிரோட வாழ மாட்டேன். இதுக்கு மேல என் லவ் உன்கிட்ட புரிய வைக்க முடியாது அகிலா. ஐ லவ் யூ அகிலா, ஐ லவ் யூ. இதே தான் ஏன்டி சொன்னியா யாழினி? இன்னும் 2 நாள் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அகிலனை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி என் கூட கல்யாணத்துக்கு தயாரான? யாழினி, இவர் யாரு? இவரு தானமா யாழினிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இன்னும் 2 நாள்ல தன்னோட மனமேடையில உட்காந்து கல்யாணம் பண்ணிக்க போற யாழினி இன்னைக்கு இங்க வந்து அகிலன் கிட்ட நான் தான் உன்னை உயிருக்குயிர காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு பேசுவான்னு தருண் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாரு. இல்லையா தருண்? ஆமா, நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அகிலனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் என் பிளான கொஞ்சம் மெதுவா யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ண. அம்மா, அவர் எப்படி உனக்கு தெரியும் ஆதிரா? நீ ரொம்ப அப்பாவி சாருமதி. உனக்கு யாழினியோட டீடைல்ஸ் அவ்வளவு வேகமா வரும்போதே எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. இந்த அகிலன் தான் உனக்கு யாழினி பத்தின டீடைல்ஸ் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நீ கொடுத்த டீடைல்ஸ வச்சு நான் யாழினிய பத்தி என்கொயரி பண்ணேன். அப்பதான் யாழினியும் தருணும் லவ்வர்ஸ்னு இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம்னு தெரிய வந்துச்சு. அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் தான் என்னோட சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அகிலன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, யாழினியும் அகிலனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்ல ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரும் இப்படி 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு லைஃப்ல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல. ஐயோ, சாருமதிக்கும் அகிலனுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை போயிடும் போல இருக்கே. யாழினி, உண்மையை சொல்லு. என்ன எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க?
உனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்க வந்து எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை உண்மையிலே அகிலனை தான் லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? இதுல எது நிஜம்? இல்ல தருண், நான் உன்னதான் காதலிக்கிறேன். இப்பதான் அகிலனை காதலிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நான் கேட்டது என்ன காதலிக்கிறேன்னு சொல்றியா? இதுல எது நிஜம்? உண்மையை சொல்லு. தருண், நான் சொல்றத கொஞ்சம் கேளு தருண். என்ன சொல்ல போற? நான் உண்மையை சொல்றேன் தருண், ப்ளீஸ் கொஞ்சம் கேளு. சாரி அகிலா, நான் உண்மையை சொல்லிடுறேன். நானும் அகிலனை காதலிக்கல. ஆக்சுவலா அகிலன் சாருமதியை தான் காதலிக்கிறான். சாருமதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அகிலனால சாருமதியை மறக்க முடியல. எனக்கு போன் பண்ணி அவனுக்கு லவ்வரா நடிக்க சொல்லி கேட்டா. யாழ்னி சொல்றதெல்லாம் உண்மையா அகிலா? உண்மைதான். நானும் சாருவும் 5 வருஷமா காதலிக்கிறோம். இப்பவும் கூடமா? போய் பேசாத. கல்யாணம் ஆகி இன்னொருத்தன் கூட வாழற பொண்ணு மேல பழிய போடாத. இத மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? உண்மை சொல்ல அகிலா. நீ உண்மையை சொல்லு சாருமதி. நீயும் தானே அகிலனை லவ் பண்ண? ஆதிரா, நீ என்ன பேசுற? நீங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அகிலன் சொல்றது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற உண்மைய சாருமதி தான் சொல்லணும். வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்லு சாருமதி. இப்போ நீ உண்மையை சொல்லலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் யாழ்னிய திருமாறன் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவரு விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். திருமாறன் உன்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு உனக்கு தெரியும் தானே? அவரு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல?
திருமாறனுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இவ்ளோ நாளா அவரை ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது அவரு உன்னையும் அகிலனையும் கொன்னுடுவாரு. சொல்லு சாருமதி, திருமாறன் கிட்ட சொல்லவா இல்ல இப்போ நீங்க உண்மைய சொல்றியா? நானும் அகிலனும் காதலிச்சோம். பண்ணணும்னு முடிவு பண்ணோம். தீபாரதன தட்டுல இருந்த கற்பூரம் அணைஞ்சு போய் எங்க அம்மா வேண்டது நடக்காதுன்னு காமிச்சிட்ட சாமி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கணும். நான், என் குடும்பம், என் மகன், பேர குழந்தை, மருமகன்னு சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆதிராவும் சுபத்ராவும் வீட்டை விட்டு போகணும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும். அப்படி என்ன வேண்டிக்கிட்டு கட்டினாங்க இல்லையா? அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க அண்ணி? அம்மா, எனக்கு மனசு சரியில்லை. எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போறேம்மா. சரி சரி, பாத்து போ. மணியை கொண்டு போய் விட சொல்றேன். இல்லம்மா, நான் ஆட்டோல போய்க்கிறேம்மா. கொடுங்கம்மா. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. அகல்யா, ஜாக்கிரதை, பாத்து போ. இருங்க அண்ணி. நீ விடு, அவ போட்டு. மணி 5 ஆயிடுச்சு. 7 மணிக்கு ட்ரெயினுக்கு கிளம்பணும். சாருமதி ரெடி ஆயிட்டாலான்னு தெரியலையே. என்னாச்சு? ஏன் சாருமதி போன் எடுக்கலன்னு தெரியலையே. ஒருவேளை ரெடி ஆயிட்டு இருப்பாளோ? சரி, நம்ம சீக்கிரம் போவோம். அப்படின்னா இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தீங்களா? நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் அகிலனை காதலிச்சேன். ஆனா அது முடிஞ்சு போன விஷயமா. எப்ப நான் திருமாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனும் அப்பவே மனசுல இருந்து அகிலனை தூக்கி எறிஞ்சிட்டேன். திருமாறன் என் மேல காட்டின அன்புல என்னோட அம்மா அப்பாவை கூட பார்க்கணும்னு தோணல. இப்படி இருக்கும்போது எப்பயும் மனசுல இருந்து தூக்குன அகிலனை நான் எப்படிமா இப்ப லவ் பண்ண முடியும்? திருமாறன் கூட வாழ்ந்தா ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் அவரும் என்ன பார்த்து
நடந்துக்கிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அகிலன் இந்த வீட்டை சேர்ந்தவனு தெரிய வந்தது. அகிலனை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன திரும்பவும் பார்த்ததும் அகிலன் என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டான். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன மறக்க முடியலன்னு வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழ்வேணும் தினமும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். இந்த விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் சத்து சத்து பழச்சிட்டு இருக்கேம்மா. என்னை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு நான் எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச அவன் கேட்கவே இல்லம்மா. இனிமே அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பாத்துக்குவாங்க. நாம கிளம்பலாம் வா. சாரிமா, சாரி ஆதிரா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சனே தவிர இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறனேன்னு நான் யோசிக்கல. சாரி, நான் கிளம்புறேன். எத்தனையோ தடவை சந்தேகப்பட்டிருக்காங்க. நல்ல வேலை அவங்க கிட்ட நான் ஒரு தடவை கூட மாட்டல. அப்படி மட்டும் மாட்டி இருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பாங்கம்மா. நான் எவ்வளவு சொன்னாலும் அகிலன் கேட்காம எனக்கு போன் பண்ணிக்கிட்டோம் லவ் லெட்டர் எழுதிட்டே இருந்தாம்மா. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் என்னால உன்னை மறக்க முடியல, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு அகிலன் சொன்னப்ப அது வெளியில இருந்து ஆதிரா கேட்டுட்டா. அன்னைக்கு மாட்டிக்க வேண்டியது நான் ஜன்னல் வழியா வெளியே வந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கா இந்த அகிலன். என்னடி என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் உன்னை காதலிக்கிறேன். என் கூட வந்து வாழுன்னு சொன்னா உனக்கு புரியலையா? அஞ்சு வருஷமா உன் பின்னாடி தெரிஞ்சிருக்கேன். இப்பவும் உன் மேல பைத்தியமா இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண? பெரிய குடும்பம், போலீஸ் ஆபீசர் சொன்ன உடனே என்ன மறந்துட்டு ஈஸியா அவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்ட. ஏய், நீ என்னமா பெரிய சத்தியவான் சாவித்திரி மாதிரி ஏன் புருஷன் அழுதா விட்டுட்டு அப்படியே போயிருவேன்னு நினைச்சியா? அகிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் தான் தெய்வம். மா, அகிலன் கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. அகிலா, நீயும் சாருமதியும் காதலிச்சிருக்கலாம், கல்யாணம் செய்யலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அது நடக்கலையே. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனவங்க எல்லாரும் உன்ன மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்களா? சாருமதிக்கு திருமாறனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவ திருமாறனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா சாருமதியோட வாழ்க்கை தான் நாசமா போகும். மா, அவன்கிட்ட என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ என்ன சாருமதி, இவன் இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கான், வீட்ல ஒரு வார்த்தை கூட சொல்லாம கஷ்டத்தெல்லாம் பொறுத்துட்டு இருந்திருக்க. கல்யாணம் ஆன உன்கிட்ட வந்து அவன் ஓடி போலாம் வான்னு கூப்பிட்டப்பவே நீ நாலாறு அவனை அரைஞ்சிருக்கணும். நீ அப்படி
செஞ்சிருந்தீனா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. உண்மைதான் ஆதிரா, நான் அமைதியா போனது ஏன் தப்புதான். ஆனா நான் உண்மையை சொல்லியிருந்தேனா மனசுல ஏதோ ஒரு மூலையில அகிலாத்தைக்கு என் மேல வாழ்க்கை பூரா சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அகிலன் சரண்யா சிட்டியோட தம்பி. இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாம்னு நினைச்சேன். அந்த பயத்தினாலதான் இந்த விஷயத்தை பொறுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. இப்ப கூட இத உங்ககிட்ட சொல்றது மூலமா என் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சு குறையும் தான் சொல்றேன். அப்படின்னா இவ்வளவு நாளா சந்தேகப்பட்டது சரிதான் போல. இவள